வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் மாஸ்டர் சீரியஸில் 10th யூனிட்டோட கிளாஸ் 2 ஃபுல் கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இதில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க படி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எங்கள் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸுமே 9th அண்ட் 10th யூனிட்ஸ் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது கொஞ்சம் ஈஸியாக இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன், ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப பெட்டர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஹிண்ட்டாக ரிவிஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தென் பிடிஎஃப் அண்டு டெய்லி கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுறோம். ஈவினிங்கில் ஆன்சர் கீ சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பேட்டர்ன்லனா ஸ்டேட்மெண்ட் கொஷின், க்ரனாலஜிக்கல் கால வரிசை வரும், தென் பொறுத்துக, தென் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா? அசர்ஷன், ரீசன், அந்த 5 டைப் ஆஃப் த கொஷின்ஸும் மிக்ஸ்அப் பண்ணி தான் உங்களுக்கு டெய்லிக்குமே இப்போ ஆல்மோஸ்ட் யூனிட் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க டெய்லி டெஸ்ட்டில். ஸோ 6th ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் வித்து இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் வித் கொஸ்டினோட சென்ட் பண்ணிடும். நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய விரைவில் டிஎன் டெட்டோட ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், சோஷியல் சயின்ஸோட. ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு தான் சில பேர் நீங்கள் படிப்பீங்க, சில பேர் டிஎன் டெட்டுக்காக மட்டும் படிப்பீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ நாங்கள் ஃபியூச்சரில் போட போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர், சர்வ அதிகாரிகளின் எழுச்சி மற்றும் பனிப்போர் உடைய முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ சர்வாதிகாரிகளின் எழுச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா 10வது யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே இருக்கும், ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே ஹிட்லர், முசோலினி இவர்கள்லாம் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டீகோட் பண்ணியிருக்க வேர்டும் சரி, நான் கலரிங் பண்ணியிருக்க வேர்டும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முடிஞ்சால் நீங்கள் ஹிண்ட் எடுத்துக்கோங்க, ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ். முதல் உலகப் போருக்கு பிந்தைய அமைதியின்மை மற்றும் பொருளாதார நெருக்கடி ஐரோப்பாவில் சர்வாதிகார ஆட்சிக்கு உருவாவதற்கான வழிவகுத்தன, ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த சர்வாதிகாரம் உருவாச்சு, எதனால் சர்வாதிகாரம் உருவாச்சு அப்படின்ற ஒரு கூற்று காரணம் அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூற்றா இந்த இடத்துல எப்படி கேட்பாங்கன்னா, முதல் உலகப் போருக்கு பதில் 2ஆம் உலகப் போராக இந்த இடத்துல மாற்றுவாங்க. ஏன்னா முசோலினி, ஹிட்லரோட இயர் தெரிஞ்சாவே உங்களுக்கு எது கூட உங்களுக்கு லிங்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல் உலகப் போருக்கு அமைதியின்மை, அதாவது அமைதியே இல்லை ஆக்சுவலாக. அந்த அமைதியின்மை நிலைமையினாலையும் எக்கனாமிக்கலாக நிறைய நெருக்கடி ப்ரெஷர்ஸ் இருந்ததுனாலையுமே என்ன ஆச்சுன்னா, ஐரோப்பாவில் அந்த சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வாதிகார ஆட்சிகளுக்கு உருவாவதற்கான காரணம் அமைதியின்மையும் எக்கனாமிக்கலாக நெருக்கடி இருந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான சர்வாதிகாரில் ஒருவர் தான் உங்களுக்கு தெரியும், பெனிட்டோ முசோலினி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா இத்தாலி. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முசோலினி இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர், அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்றவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், ஓகேங்களா? ஸோ பெனிட்டோ முசோலினி 1922 அதிகாரத்திற்கு வராரு. பாசிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை உருவாக்குறாரு. கடுமையான தேசியவாதம் மற்றும் இராணுவ வழியின் மீது கவனம் செலுத்துகிறார். ஸோ இந்த முசோலினி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த முசோலினி இந்த 3 கொஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசோலினி எந்த ஒரு கொள்கையை பின்பற்றுகிறார், உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லலாம். உருவாக்கிய கொள்கை ஃபாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிச கொள்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டு அவர் அதிகாரத்துக்கு வருகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1922. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற கேள்விலாம் 2001 5 வரைக்கும் தொடர்ந்து கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அவ்வளோ சிம்பிளாக வருமானு கேட்டால் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர், ஓகேவா? இவருடைய கொள்கை அப்படின்னு பார்த்தா ஃபாசிசம். இவர் எந்த ஆண்டு அதிகாரத்துக்கு வருகிறார் அப்படின்னு பார்த்தா 1922. ஸோ இவர் எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கடுமையான தேசியவாதமையும் அதுக்கப்புறம் இராணுவத்துடைய வலிமை மீதுமே கவனம் செலுத்துறார். ஏன்னா மிலிட்ரி, இப்போ பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, நமக்கு இராணுவத்துறையை அமைச்சது ரூலையும் மேக்ஸிமம் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்க்கும்போது இராணுவத்துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இன்ட்ரோ பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அதுக்கடுத்து யார் வருவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா ஜெர்மனி, ஓகேங்களா? அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவர் முசோலினிக்கு அதுக்கடுத்த 10 வருஷம், ஸோ ஒரே நாட்டை சேர்ந்தவர்களில் நான் இயருக்கு சொல்கிறேன் கம்பேர் பண்ணி, 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1933
1933ல ஜெர்மனியோட சான்சலரா பொறுப்பேற்கிறாங்க. இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. டிகோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ஜெர்மனியை சேர்ந்த அடால்ஃப் ஹிட்லர் 1933 டேஷாக பொறுப்பேற்றார். இல்லனா எந்த ஆண்டில் வந்துட்டு ஜெர்மனியை சேர்ந்த அடால்ஃப் ஹிட்லர் பொறுப்பேற்றார் சான்சலராக அப்படின்னு கேட்கலாம். இல்ல யார் வந்து 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியின் சான்சலராக பொறுப்பேற்றார். எப்படி வேணாலும் கேட்கலாம். கூற்றா நீங்க மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்க ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது கூற்றா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பதியும். ஸோ பாருங்கள், வெர்சாய்ஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட அவமானங்களை நீக்கிய போவதாக வாக்குறுதி அளித்தார். யூத இனப்படுகொலை, அதாவது ஹோலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க, மற்றும் நாசிச கொள்கை அமல்படுத்தினார். இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு மேலே இவர் வந்து கொண்டிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களை வந்து கொண்டிருப்பார். ஒரு மத வெறியாகவே வந்துட்டு இந்த செயலை புரிஞ்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, அடால்ஃப் ஹிட்லர் வந்து என்ன சொல்லி அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு சான்சலர், என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னு பாருங்க. ஆல்ரெடி வந்து வெர்சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை போட்டு தான் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஜெர்மனிக்கு இவ்வளோ, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இட்டாலி நாட்டுக்கு இவ்வளோ, அந்த பல்கேரியாலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹங்கேரி, இவங்களுக்குலாம் இவ்வளோன்னு சொல்லிட்டு ரஷ்யா எல்லாமே பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த வெர்சாய்ஸ் உடன்படிக்கையில் வந்துட்டு ஒரு அவமானங்கள் ஏற்படுது. எங்களுக்கு வந்து கம்மியாக பிரிச்சிங்க, இவங்களுக்கு வந்து அதிகமாக பிரிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்டல் ஸ்டேஜ் வருது. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவமானத்தை நான் கண்டிப்பாக வந்துட்டு துடைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, வாக்கு வாங்குறாரு. ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உடன்படிக்கையின் ஏற்பட்ட அவமானங்களை நீக்கப் போவதாக வாக்குறுதி அளித்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, வெர்சாய்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்சாய்ஸ் ட்ரீட்டி தான். எந்த ஆண்டு 1933ல சான்சலர் ஆகிறாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933 சேர்ந்தவர். இவர் வந்து யாரை கொலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத இன மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படுகொலை செய்கிறார்கள். மோசமான நிலையில கொலை செய்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் படுகொலைன்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு இனப்படுகொலை. 2 பேருமே கிறிஸ்டியன் தானே கேட்டிங்கன்னா, 2 பேருமே கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுவார்கள். ஆனால் அதுலேயுமே டிஃப்ரென்ஷியேட் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோ மக்களை நான் வந்து ரொம்ப எக்கச்சக்கமான மக்களை வந்துட்டு அடால்ஃப் ஹிட்லர் கொண்டு வர ஒரு சர்வாதிகாரித்தனம் இவருக்கு இங்கே வெளிப்படும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கொள்கையை அமல்படுத்துவார். எப்படி வந்து 1922ல் இத்தாலியை சேர்ந்த முசோலினி வந்துட்டு ஒரு கொள்கை வந்து ஃபாசிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து உருவாக்குனாரோ, அதே மாதிரி ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிசம் அப்படின்னு ஒரு பார்ட்டி, அதாவது நாசிச கொள்கை வந்து அமல்படுத்துவார். இந்த கேள்வி வந்துட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடியவர். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஸ்பெயினில் வந்து ஒரு உள்நாட்டு போர் நடக்கும். அந்த போரில் என்ன பண்ணுறாருன்னா 1939 வந்துட்டு வின் பண்ணி சர்வாதிகாரம் ஆட்சி செய்கிறார். ஓகேங்களா? ஸோ 3 பேர் பார்க்குறோம். அடால்ஃப் ஹிட்லர், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு முசோலினி 1922, அடால்ஃப் ஹிட்லர் 1933. முசோலினி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர் முசோலினி. நெக்ஸ்ட் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஃப்ரான்கோ அப்படின்றவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். 1939 சர்வாதிகாரம் ஆகிறார். ஸ்பெயின் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு போரை வின் பண்ணி. இப்படி கூட கேட்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிட்லரு, அப்புறம் முசோலினி, ஹிட்லர், கமல் பாஷா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்கோ கொடுப்பாங்க. இதை கொடுத்துட்டு கொஸ்டின் எப்படி அங்கே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களில் ஒருவர் வந்து உள்நாட்டு போரை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படியும் படிச்சுக்கோங்க. அப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கோ அப்படி தான். ஓகே, ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். 1939களில் சர்வாதிகாரம் ஆட்சி செய்கிறார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர். உங்களுக்கே தெரியும் 1418 வரைக்கும், அதாவது 1914லேருந்து 1918 வரை என்ன அப்படின்னா 1ஆம் உலகப் போர் நடக்கும். 2ஆம் உலகப் போர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939லேருந்து 1945 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடக்கும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம். ஸோ சர்வாதிகாரிகளின் விரிவாக்க கொள்கைகள் போருக்கு இட்டு சென்றன. ஸோ சர்வாதிகாரிகள்னால் யார்? இவங்க தான். ஸோ வந்து ஹிட்லர், முசோலினி, ஃப்ரான்கோ, இவங்களுடைய விரிவாக்க கொள்கைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, நாசிசம் ஆகட்டும் இல்லை ஃப்ரான்சிசம் ஆகட்டும், இந்த விரிவாக்க கொள்கைகள் வந்துட்டு ஒரு போருக்கு வந்து இட்டு சென்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1914களில் 1ஆம் உலகப் போர் நடக்கும். அந்த உலகப் போரில் வந்துட்டு இந்த வெர்சாய்ஸ் வந்து உடன்படிக்கை காரணமாக எனக்கு கம்மியாக தந்தீங்க, இவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கெலாம் எங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் வருது, அந்த ஃபஸ்ட்டுடைய உலகப் போர் நடக்கும். அந்த ட்ரீட்டி போட்டது காரணமாக தான் நடக்கும். இது எல்லாமே சர்வாதிகாரமே பண்ணுவாங்க. இந்த சர்வாதிகாரம் மீண்டும் 2ஆம் உலகப் போருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் வந்துட்டு ஒரு கமா மாதிரி தொடர்ச்சியாக வருது. ஓகேங்களா? இவங்க தான் ஒரு ப்ரைமரி ரீசன் அப்படின்னு சொல்கிறேன்.
இது அச்சு நாடுகள் மற்றும் நேச நாடுகள் என இரு பிரிவுகளாக பிரிந்தது. ஸோ அப்ப பாருங்க, அந்த சர்வாதிகாரியுடைய விரிவாக்க கொள்கை வந்து அது மூலியமா 2 இதுவா பிரியுது. ஒண்ணு ஆக்சிஸ் பவர் இருக்கக்கூடியது. இன்னொன்னு அலையன்ஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க. அலையன்ஸ் பவர் அப்படின்றவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, நேச நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப ரஷ்யாவும் நம்மளும் இருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து நேசம். ஓகேங்களா? ஆக்சுவலா அது வந்து நேச நாடுகள் இல்ல பக்கத்து நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ் பவர்னா அச்சு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எது எது அச்சு நாடுகள் இருந்தது அப்படின்னு பாருங்க. ஜெர்மனியை வந்துட்டு ஆண்டவராகட்டும், இத்தாலி ஆண்டவராகட்டும். ஸோ இத்தாலி ஆண்ட முசோலினியும் சரி, ஹிட்லர் ஜெர்மனியும் சரி, ஜப்பான் இவங்க எல்லாம் வந்து அச்சு நாடுகளா இருக்காங்க. அப்ப நேச நாடுகளா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனு, பிரான்ஸ், சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா. இவங்கலாம் வந்து நேச நாடுகளா இருக்காங்க. இந்த கேள்வி கேட்கலாம், கூற்றாக கேட்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய அச்சு நாடுகள்னு குடுத்துட்டு ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் குடுத்து அந்த இடத்துல பிரான்ஸ்ன்னு கேட்டாலும் தப்பு தான். அதேபோல நேச நாடுகள் அப்படின்னு கேட்கும்போது வந்து பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத் யூனியன் மற்றும் ஜெர்மனி அப்படின்றத வந்து மாத்தி குடுத்தாலுமே தப்பு தான். ஸோ இத நீங்க படிக்கும்போது எந்த 3 நாடா? ஓகே. ஜிஐஜே ஓகே. ஜிஐஜே ஓகே. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துச்சா ஜீஜ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கீழ பார்த்தீங்கன்னா, பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா. ஸோ காலவரிசைப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி 1939ல ஹிட்லர் போலாந்து மீது படையெடுத்தார். இது 2ஆம் உலகப் போரின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவங்களுடைய சர்வாதிகாரத்தனமான ஆட்சி வந்து எங்க கொண்டு போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல கொண்டு போய் முடியுது அப்படின்னு சொன்னோம். ஸோ பாருங்க, அப்போ இன்னொரு முக்கியமான பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்லும்போது, இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ஹிட்லர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1939 அதாவது அவர் ஆட்சிக்கு வந்து 6 வருஷங்கள் கழிச்சு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி போலாந்து அப்படின்ற ஒரு நாட்டு மீது ஹிட்லர் படையெடுக்கிறார். இதுதான் 2ஆம் உலகப் போருடைய முதல் தொடக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் தான் பண்றாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 1940ல வந்து ஜெர்மனி வந்துட்டு பிரான்ஸை கைப்பற்றுறாங்க. ஸோ ஜெர்மனி இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஹிட்லர் இருக்காங்க பார்த்தீங்களா, இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இப்போ ஹிட்லர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, ஹிட் அப்படின்னா நம்ம அடிக்கிறது தான். மணி அப்படின்னா வந்துட்டு நான் பெல் ஓகே. அப்போ வந்து அவர் மணியை வந்து ஹிட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரான்ஸை கைப்பற்றார். நம்ம ஃப்ரான்ஸ் என்னவா படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம நேச நாடுகளில் ஃப்ரான்ஸ் படித்தோமா, ஸோ அந்த நேச நாடுகளை வந்து கைப்பற்றாரு. அது மட்டும் இல்லாமல் 1940ல் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டன் மீது வந்து ஜெர்மனி தொடர்ந்து குண்டு வீசப்படுது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஜெர்மன் வந்து ஃப்ரான்ஸை கைப்பற்றுறாங்க. பிரிட்டன் வந்து ஜெர்மனியால் தொடர்ந்து அதாவது பிரிட்டன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டன் மீது தொடர்ந்து குண்டு வீசுறாங்க. ஸோ அந்த நேச நாடுகள் மீது வந்துட்டு குண்டு வீசப்பட்ட காரணத்தினாலும், ஃப்ரான்ஸை கைப்பற்றிய காரணத்தினாலும், ஹிட்லர் வந்து போலாந்து மீது 1939ஆம் ஆண்டு படையெடுத்த காரணத்தினாலும் தான் 2ஆம் உலகப் போருக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜூன் 22ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1941ல் ஹிட்லர் வந்து சோவியத் யூனியன் மீதும் படையெடுத்தார். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த நேச நாடுகள் அனைத்து மீதும் ஏதோ ஒரு காரணத்தை வந்து வச்சு அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேச நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாக வந்து தாக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நாடு. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1931ஆம் தேதி போலாந்து மீது படையெடுக்கிறார். அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 2ஆம் உலகப் போருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ 1940களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரான்ஸை கைப்பற்றுறாங்க. ஸோ ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸை கைப்பற்றுறாரு. ஸோ இது மட்டும் தான் இவர் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. மீண்டும் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, 1940களில் ஜெர்மனி வந்து தொடர்ந்து வந்து பிரிட்டன் மீது குண்டு வீச்சுகள் ஏற்படுத்தப்படுது அவர்களால். ஸோ இது மட்டும் தான் பண்ணுறாரான்னு கேட்டால் கிடையாது. அப்போ மிச்சம் ஒரு நாடு இருக்குல்ல, ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸோ மிச்சம் 2 நாடு இருக்குது. என்ன யூனியன் நாடும், அதாவது சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் இருக்குது. அப்போ அதை மட்டும் எப்படி இவர் சும்மா விட்டுருப்பாரு. ஸோ கரெக்டாக, ஸோ அடித்தா நான் எல்லா நாட்டையும் தான் அடிப்பேன். அதாவது நேச நாடாக இருந்தானா, பாசி நாடாக இருந்தானா எல்லா நாட்டையும் அடிப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு சர்வ அதிகாரி. ஸோ அவர்கிட்ட போய் ஏன் இப்படிலாம் பண்ணாது, இது நமக்கு நேச நாடு, இது நமக்கு பக்கத்து நாடு, இது வந்து அலைன்ஸ் நாடு அப்படிலாம் சொன்னால் கேட்பாரா? கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, 39களில் பல்கேரியாவை தாக்குறாரு, 40களில் பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் தாக்குறாரு, பிடிச்சிடுறாரு, ஃப்ரான்ஸையும் பிடிச்சிடுறாரு, பிரிட்டனை வந்து குண்டு வீசி தாக்குவார். ஸோ 41ல் அதுக்கடுத்த வருடமே ஜூன் 22ஆம் தேதி சோவியத் யூனியன் மீது படையெடுக்கிறார்.
ஸோ இந்த இடத்துல எப்படி கேள்வியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் மீது ஜூன் 22, 1941ஆம் ஆண்டு படையெடுத்தவர் யார்? அப்படின்னு கேட்பாங்க. இல்லன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் சோவியத் யூனியன் மீது படையெடுத்த டேட்டு இல்லன்னா டே ஓகேங்களா? ஸோ ஜூன் 22, 1941 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இயரும் இந்த டாபிக் இது வந்து ரிப்பீட்டடா சொல்றதுக்கு காரணம், இயரும் டேட்டும் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் நான் வந்து ரிப்பீட்டடா 2, 3 டைம் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி இருந்தா, நீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாரி அப்ப யூனியனையும் அழிச்சிட்டாரு. பிரான்ஸ கைப்பற்றிறாரு. பிரிட்டன் மீது குண்டு போடுறாரு. பல்கேரியாவையும் படையெடுக்கிறாரு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா என்ன பண்றாருன்னா, டிசம்பர் 7வது நாள் ஸோ எப்படி இந்த மந்த் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் பார்த்தேன். லாஸ்ட்டு வாரத்தில ஃபர்ஸ்ட்டு வீக் 7 நாளுமே அமெரிக்கா கூட போர் பண்றாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த போர்ல பாருங்க, ஜப்பான் வந்துட்டு ஜப்பானுடைய பெல் ஹார்பர் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கு. பேர்ல்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? முத்துக்கள் அந்த பவளம். ஸோ பேர்ல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர்ல் ஹார்பருடைய துறைமுகத்த வந்து தாக்குறாங்க. ஓகேங்களா? இதனால் அமெரிக்கா வந்து போர்ல இணையுது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஜப்பான் வந்து ஒரு ஆக்சிஸ் பவர்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இவங்கலாம் ஆக்சிஸ் பவர். இதில ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா, பேர்ல் துறைமுகத்த தாக்குறாங்க. அந்த ரீசன் காரணமாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அமெரிக்கா வந்து இந்த 2ஆம் உலகப் போரிலே இணைவதற்கான காரணம். ஸோ இந்த பேர்ல் போர 1941கள்ல தாக்குவாங்க. இதுக்கு பழிவாங்குற விதமா இன்னும் சில போர்கள் நடக்கும், படைகள் நடக்கும். அதுக்கு பழிவாங்குற விதமா தான் வந்துட்டு என்ன பண்ணுவார்ன்னா, ஹிரோஷிமா, நாகசாகி அப்படின்ற இடத்துல குண்டு போட்டு ஒரு புல் பூண்டு கூட முளையாத அளவுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கருப்பாம்பூச்சியை தவிர மத்த எல்லா உயிரினங்களும் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கூடமே ஒரு ஜாப்பனீஸ் ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? விவசாயமே கப்பல்ல பண்ணாங்க அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரைட்டர் எனக்கு ஞாபகம் இல்ல அவர் பேரு. ஸோ அவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு மோசமா வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அனுப்புன தகவல் தபால் அதாவது டெலிகிராஃப், டெலிஃபோன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த தகவல் அவர்களுக்கு ரீச் ஆகறதுக்கு முன்னாடி இவங்க வந்து வெடிகுண்டு போட்டுறாங்க. ஸோ இது என்ன சொன்னா மிஸ்கம்யூனிகேஷனால உருவாக்கப்பட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிசம்பர் 7 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேர்ல் ஹார்பரில் வந்துட்டு ஜப்பான் வந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ க்ரொனாலஜிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 1லேருந்து ஆகஸ்ட் 6 அண்ட் 9 வரைக்கும் வரும். நீங்க அந்த ஆகஸ்ட் 6 அண்ட் 9 அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்கா என்ன பண்ணும்னா, ஜப்பான் மீது கூடிய ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அணுகுண்டுகள் வீசும். ஸோ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். 1945 வரைக்கும். செப்டம்பர் 1 1939கள்ல ஸ்டார்ட் பண்ணி எப்ப ஆகஸ்ட் 6, 9, 1945கள் வரைக்கும் நடக்கும். அதில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி செப்டம்பர் 1ஆம் தேதி 1939ல ஹிட்லர் போலாந்தை தாக்குகிறார். அதுக்கப்புறம் 40கள்ல ஜெர்மனி பிரான்ஸை வந்து கைப்பற்றுகிறது. பிரிட்டன் வந்து ஜெர்மனி வந்து பிரிட்டன் மீது குண்டு வீச தொடர்ந்து இது பண்ணுது. ஏன்னா அவங்களாம் வந்து தேச நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு சொன்னா அலைன்ஸோடைய நாடுகள். அப்படி பார்த்தா 1941கள்ல ஜூன் 22ஆம் தேதி சோவியத் யூனியன் மேல ஹிட்லர் அவர்கள் படையெடுக்கிறார்கள். டிசம்பர் 7ஆம் தேதி 1941கள்ல என்ன பண்றாருன்னா, ஜப்பான் அவர்கள் பேர்ல் ஹார்பர் அப்படின்ற கூடிய ஒரு துறைமுகம் போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குறாங்க. இதன் காரணமாக தான் எப்படி கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதன் காரணமாக அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் நுழைந்தது, எதன் வந்து ரீசனாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜப்பான் நாடு வந்து பேர்ல் ஹார்பரை வந்து தாக்கிட்டு தான் வந்து அமெரிக்கா உள்ள நுழையுது. சரி இவள் தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. திருப்பியும் 1942கள்லேருந்து 43 வரைக்கும் ஸ்டாலின்கிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. அதாவது பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த போர் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த போரும் இன்னொரு போரும் சேர்த்து நடக்குது. நான் டீகோட் பண்ண மறந்து விட்டேன். ஓகேவா? ஸோ பேட்டில் ஆஃப் எல் அலாமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. என்ன போர்னு பார்த்துக்கோங்க. 42கள்ல 43கள்ல நேச நாடுகளுக்கு வந்துட்டு ஒரு போர் நடக்குது. திருப்பு முனையாவே இந்த விஷயம் அமையுது இந்த போர்கள் மூலியமா. என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின்கிராட் அப்படின்ற போரும், அலமைன் அப்படின்ற போரும் நடக்குது. நல்லா வச்சுக்கோங்க. ஸ்டாலின்கிராட் மற்றும் அலமைன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42கள்லேருந்து 43கள் வரைக்கும் நடக்குது. சரி ஓகே இது ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இவ்வளோதான் நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜூன் 6ஆம் தேதி 1944கள்ல நார்மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரையிறக்கம் நடந்தது. இதை பேர் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஜூன் 6ஆம் தேதி ஜூன் 22 படித்தோம். ஓகேங்களா? 1941கள்ல ஜூன் 22 வந்துட்டு
பிரிட்டன் மீது குண்டு வீசுது அப்படின்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோவியத் யூனியன் மீது ஜூன் 22ஆம் தேதி ஹிட்லர் அவர்கள் படையெடுத்தார்கள் அப்படின்னு படித்தோம். டிசம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஹார்பரை வந்துட்டு முற்றுகையிடுறாங்க, தாக்குறாங்கன்னு படித்தோம். ஸோ 1942களில் 43களில் வந்துட்டு ஸ்டாலின் கிரெட் மற்றும் அலமைன் போர்கள் நடக்குது. இது வந்து 2ஆம் உலகப் போருக்கு நேச நாடுகளுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஜூலை 6 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944களில் நார்மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரையிறக்கம் நடக்குது. அந்த தரையிறக்கத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இவ்வளோ தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28களில் 1945 முசோலினி வந்து கொல்லப்படுகிறார். இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 28 முசோலினி கொல்லப்படுகிறார். 1945களில், அதாவது 2ஆம் உலகப் போர் முடிவுடைய அந்த இயர் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி கொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் 30களில் என்ன அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ரோஹித் சர்மா இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஹிட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30. ஸோ அப்போ ஏப்ரல் 30 ஹிட்டு கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்கிறார். பாருங்கள், ஏப்ரல் 28, 2 நாள் தான் டிஃப்ரென்ஸ். ஏப்ரல் 28 1945 முசோலினி கொல்லப்படுகிறார். அதுக்கடுத்த 2 நாளில் தற்கொலை செய்து கொள்கிறார் ஹிட்லர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்குது. யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியும் ஜெர்மனியும் முசோலினி ஹிட்லரையும் கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து தாங்கிக்க முடியாமல் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வந்தோமே அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் ஹிட்லர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு படிப்போம். நெக்ஸ்ட்டு முசோலினி அவர்கள் கொல்லப்பட்டார். சரி, ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆகஸ்ட் 6களிலும் 9களிலும் 6ஆம் தேதி ஜப்பானில் வந்து இரோஷிமா அப்படின்ற நகரத்தை அமெரிக்கா அவர்கள் குண்டு வீசி தாக்கப்படுகிறார்கள். 9ஆம் தேதி நாகசாகியில் குண்டு வீசி தாக்கப்படுகிறார்கள். அணுகுண்டு வீசியதும் அந்த புல் பூண்டு கூட வந்துட்டு வளராத அளவுக்கு அந்த குண்டு வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் எப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 1939 நம்ம படித்தோம் பார்த்தீங்களா. என்னது, ஹிட்லர் வந்து செப்டம்பர் 1 1933 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செப்டம்பர் 2 1945 வந்துட்டு இருக்குது. எப்படி இந்த போர் முடிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்துட்டு அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிடறாங்க. ஸோ அதோட போர் முடியுது. அப்போ மீதி 2 கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி முசோலினி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இங்கே ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஜப்பான் ஒன்று பேலன்ஸ், அவங்களும் சரணடைஞ்சிடறாங்க. அந்த குண்டு வீசி அதை பார்த்துட்டு சரணடைஞ்சிடறாங்க. ஓகேங்களா. சரி, பனிப்போர் டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக் பனிப்போர். இது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ இயர் வந்து நடக்குதுன்ட்டு 47கள்லேருந்து ஓகே நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா 1947கள்லேருந்து 1991கள் வரைக்கும். ஸோ பாருங்கள் 1991 வரைக்குமே நடந்துகிட்ருக்கு. சரி, அப்படி என்ன தான்ப்பா பிரச்சனை இவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கேபிட்டலிசம், கம்யூனிசம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேபிட்டலிசம் அப்படின்ற விஷயத்தை அமெரிக்கா ஃபாலோ பண்ணுவார்கள். கம்யூனிசம் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு சோவியத் ரஷ்யா அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவார்கள். கேபிட்டலிசம் அப்படின்னா மூலதனம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எஜமானிகள் வந்துட்டு தொழிலாளருடைய எஜமானிகள், லேபர் கிடையாது. நான் சொல்கிறது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஓனர் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுவார்கள். தொழிலாளர்களாகவும் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் இல்லை வந்து மற்றவங்க இருக்காங்க, நார்மல் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சோவியத் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா 2 பிளவாப்பட்ட இந்த கோல்டு வாரில் இப்படி நடக்கும். ஓகேங்களா. சரி, வாங்க பார்க்கலாம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவ நாடுகள் மற்றும் சோவியத் யூனியன் தலைமையிலான பொது உடைமை, அதாவது கம்யூனிசம் சொல்லுவோம், நாடுகள் என உலகம் 2 துருவங்களாக பிரிந்தது. பாருங்கள், 2 துருவங்கள். ஓகேவா. இது நேரடி போர் இல்லாத, ஆனால் இராணுவம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியாக ஒரு மோதலாக இருந்தது. ஸோ இந்த போரில் வந்து மக்கள் சாகிறாங்களா, குண்டுகள் வீசப்பட்டதா, இல்லை பீரங்கி குண்டுகள் வீசப்பட்டதா, இல்லை வாள்முனையில் மக்கள் இறந்தார்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ இந்த போர் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக, இது வந்து ஒரு இன்டைரக்ட் போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிறது சாப்பாடு, பொருளாதாரம், இராணுவம், இந்த அரசியல், இது மூலயமா வந்து அவங்க போர்கள் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நாங்கள் தான் அரசியலில் பெஸ்ட்டு, நாங்கள் தான் இராணுவத்தில் பெஸ்ட்டு, நாங்கள் தான் எக்கனாமிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நம்ம சோவியத்தும் அப்புறம் அமெரிக்கா இவர்கள் வந்து போர் போட்டுக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ முக்கிய அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய முதலாளித்துவ அணிகள், அதாவது வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெஸ்ட்டு
அந்த வெஸ்டர்னைஸ்ல இருக்கக்கூடிய கேபிட்டலிசம் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் நேச நாடுகள். நேச நாடுகள் படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நேட்டோ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டோ NATOன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நேட்டோ அமைப்பு. ஸோ நேச நாடுகள் அப்படின்னும்போது யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டனு, ஃப்ரான்ஸு இவங்கலாம் வருவாங்க ஓகேங்களா? சோவியத் ரஷ்யா இவங்கலாம் வந்து நேச நாடுகள்ல வருவாங்க. அதாவது அலைன்ஸ் பவர் ஆஃப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் முசோலினி, ஹிட்லரு, அதுக்கப்புறம் ஃப்ரான்கோ ஜப்பான் இவங்கலாம் வருவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மேற்கத்திய முதலாளித்துவ அணியில பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் அதோடைய நேச நாடுகளும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிழக்குல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொதுவுடைமையில சோவியத் யூனியன் மற்றும் அதன் நேச நாடுகள். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. நீங்க நோட் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. என்னன்னா நேச நாடுகள் அப்படின்னு படிக்கும்போது நம்ம மேல 2ஆம் உலகப் போர் பொறுத்தவரைக்கும் நம்ம பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ரஷ்யா இவங்கள படிச்சோம். ஸோ அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு ஒரு நேச நாடுகள் இருக்கும். அவங்களும் சேர்ந்து தான் கேபிட்டலிசம் ஃபாலோ பண்றாங்க. ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் இந்த பிரிட்டன் இவங்கள அந்த நேச நாடுகள் தான் வந்து கம்யூனிசம் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்படி பார்த்தா மேற்கு அப்படின்னும்போது கேபிட்டலிசம். நல்லா வச்சுக்கோங்க. வெஸ்ட் அப்படின்னா கேபிட்டலிசம். வெஸ்டர்ன் சைடு தான் வந்து நம்ம நிறைய வெஸ்டர்னைஸ் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மாடர்ன் கல்ச்சர். ஸோ வெஸ்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ வெஸ்ட்டுன்னும்போது என்ன அப்படின்னா கேபிட்டல். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ கிழக்கு அப்படின்னும்போது ஈஸ்ட் வந்து யாருன்னா சோவியத் ரஷ்யா. இந்த அமைப்பு பாருங்க, நாட்டோ அமைப்பு வந்துட்டு கேபிட்டலிசம் சார்ந்தது. அதாவது அமெரிக்காவை சார்ந்தது. வார்சா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து ஈஸ்ட் இந்தியாவை சார்ந்தது. ஈஸ்ட் கண்ட்ரீஸை சார்ந்தது. ஸோ ஓகே. பனிப்போருடைய முடிவுக்கு வந்து முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்கு சொல்றேன். பின்னாடி நம்ம பார்ப்போம். சோவியத் யூனியனுடைய பொருளாதார வீழ்ச்சி. ஸோ இந்த மாரி எவ்வளோ நாள் அவங்களால சண்டை போட முடியும்? கிட்டத்தட்ட பாருங்க, 1900 எவ்வளோ வருஷம் வந்து 1947கள்லேருந்து 91 வரைக்கும் இந்த போர் நடக்கும்போது, நீங்க எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்களோ, ஆனா வந்து அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைவீங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க பொருளாதாரத்தில. நெக்ஸ்ட் வந்து மிக்கேல் கோர்ஃபெசாவின் சீர்திருத்தங்கள். அதாவது மைக்கேல் கோர்ஃபெசான்னு சொல்லுவாங்க. அவருடைய சில ரீஃபார்ம்ஸும் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. 1991ல வந்து சோவியத் யூனியன் வந்து சிதைவடைந்தது. அதன் 3 ரீசன் வந்து சொல்லலாம். இப்ப கூற்று காரணம்ல என்ன குடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். சோவியத் யூனியனுடைய ராணுவம் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு குடுப்பாங்க. தவறு. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன வேர்ட்ல தாங்க மாத்துவாங்க. பெரிய சென்டென்ஸே மாத்துறதா இருந்தா ரீசன் தப்பா குடுப்பாங்க. இல்ல ஒரு சின்ன வேர்ட்ல தான் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாத்துவாங்க. நெக்ஸ்ட் மைக்கேல் கோர்பேஸாவுடைய சீர்திருத்தங்கள். அதாவது ரீஃபார்ம். நெக்ஸ்ட் 91ல சோவியத் யூனியனுடைய சிதைவு. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போரின் முடிவுக்கு பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் குழப்பங்கள், சர்வாதிகாரங்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமாயின. பல நாடுகள் ஜனநாயக ஆட்சியை தக்க வைக்க முடியாமல் திணறின. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போருடைய முடிவு வந்து ஐரோப்பாவில ஏற்பட்ட பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்கல் மற்றும் அரசியல் குழப்பங்கள் வந்து சர்வாதிகாரிகள் உருவாவதற்கான காரணமா இருந்தது. பல நாடுகள்ல ஜனநாயகம் வந்து அவங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியல. அப்ப எந்த அளவுக்கு சர்வாதிகாரம் வந்து மிலிட்டரி வந்து வேலை செஞ்சிருந்தா, அப்ப மத்த ஜனநாயக நாடுகள் வந்து தக்க வைக்க முடியாத நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இத்தாலிய பொறுத்தவரைக்கும் ஃபாசிசம் இன் இட்டாலின்னு சொல்வோம். நம்ம ஜெர்மனி பொறுத்தவரைக்கும் நாசி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ முக்கிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன முசோலினி. சரி ஓகே. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922ல் நான் முதலே சொன்னா ஆட்சிக்கு வருவார். அதன் பிறகு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஜெர்மனியில வந்துட்டு ஹிட்லர் வருவார்கள் சான்சலராக. 1933ல யூதர்கள வந்து கொல்லுவார் அப்படின்னு சொன்னா நாசி பார்ட்டி வந்து உருவாக்குவார் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ கொள்கைகள் அப்படின்னு சொல்லும்போது, கடுமையான தேசியவாதம், தனி மனித வழிபாட்டிற்கு முக்கியத்துவம், எதிர்ப்பாளர்களை ஒடுக்குதல் மற்றும் அரசின் கட்டுப்பாட்டை அதிகரித்தல். ஸோ என்னன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு. 1922ல உள்ள வராரு. ஸோ தனி மனிதனா அவரும் வந்து மீன் பண்றாரு. முசோலினிக்கான ஒரு வழிபாட்டு முக்கியத்துவம் இருக்கும் பார்த்தீங்களா? அதை இன்க்ரீஸ் பண்றாரு. அரசுடைய கட்டுப்பாடுகள அதிகரிக்கிறாங்க. மக்கள் மீது கட்டுப்பாடுகள் அதிகரிக்கிறாங்க. கடுமையான தேசியவாதம் ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ குறிப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான் ஃபாசிசம் ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்ப அந்த பாசிசம் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசியோ அப்படின்ற வார்த்தை வந்து லத்தீன் சொல்லேருந்து எடுக்கப்பட்ட சொல். இதனோட பொருள் என்னன்னா, ஒன்றிணைந்த சக்தி. ஸோ யுனைட்டட் ஆஃப் நாம என்ன படிக்கும்போது நம்ம படிச்சோம். யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஃபாசிசமுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிணைந்த சக்தி அப்படின்றது தான் பொருள். ஃபாசிசம் ஃபாலோ பண்ணவர் முசோலினி. லத்தீன் சொல்லை சேர்ந்தது ஃபாசிசோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஃபாசிசம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான அரசோடைய வலிமை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெர்மனியை சேர்ந்தவர் ஹிட்லர்.
இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. நாசிசம் அப்படின்னும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நாசி பார்ட்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணுவார். ஓகேவா? அவருடைய சுயசரிதையும் தெரிஞ்சுக்கோங்க. மெயின் கேம்ப் இந்த மாதிரி சுயசரிதை எழுதியிருப்பாரு. அந்த நூல்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வெர்சாய்ஸ் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த உடன்படிக்கை வந்து எதுக்கு போட்டாங்க அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். முதல் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனி மீது திணிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகள் ஜெர்மனியர்களிடையே பெரும் அவமான உணர்வை ஏற்படுத்தின. ஹிட்லர் இந்த அவமானத்தை நீக்கி ஜெர்மனியை மீண்டும் வலிமையடை செய்வதாக உறுதியளித்தார். அதனால தான் ஆக்சுவலாக ஜெயிச்சே செஞ்சிருப்பார். ஏன்னா பேச்சு திறமையும் அதிகமாக இருந்தது ஹிட்லரிடம். அந்த பேச்சு திறமையின் காரணமாக அவர் வந்து நமக்கு அந்த வெர்சாய்ஸ் உடன்படிக்கையில் ஏற்பட்ட அவமானத்தை நான் வந்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால மக்கள் நம்பி வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத எதிர்ப்பு. அதாவது யூதர்கள் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பல லட்சம் யூதர்களை வந்து கொண்டாடுன்னு சொல்லிட்டு. அந்த யூத எதிர்ப்பை ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த யூத எதிர்ப்பும் ஆரிய இனத்தின் மேன்மை, இடம்பெருக்கம், வாழ்விடம் கொள்கை 2 கொள்கை ஃபாலோ பண்ணுறார். ஓகேங்களா? ஆன்டிசெமிட்டிசம், லெபன்சரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொள்கை ஃபாலோ பண்ணுவார். ஜெர்மனி பகுதிகளை வந்து ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவருடைய கொள்கையில் இருப்பார். அதுக்கப்புறம் இரண்டாம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு வார் 2 உங்களுக்கே தெரியும். 1939களில் செப்டம்பர் 1ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பர் 2 1945களில் வந்து ஜப்பான் சரணடையும் அமெரிக்காவிடம். அதோட முடியும் அப்படின்னு படித்தோம். சரி, ஓகே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ அதிகார நாடுகளின் ஆக்கிரமிப்பு கொள்கைகள் நேச நாடுகள் நேரடியாக மோதல் பாதையும் தள்ளின. ஸோ சர்வாதிகாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய ரீசனால் நேச நாடுகள் வந்து டேரெக்டாக மோதுற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது முன்னாடியே பார்த்தா செப்டம்பர் 1 ஜெர்மனியில் வந்து போலாந்து மீது படையெடுக்கிறாங்க. பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வந்து ஜெர்மனி வந்து எதிராக போர் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 40களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து மின்னல் வேக போர், அதாவது பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த யுத்தியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரான்ஸை கைப்பற்றுறாங்க. மின்னல் வேக போர்னால் வந்து எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட்டில் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஸ்பீடாக ரேப்பிடாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மின்னல் வேக போர் வந்து எப்போ நடந்தது, யார் மூலியமாக நடத்தப்பட்டது, யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது, எந்த இயரில் நடத்தப்பட்டது, இதுவும் படித்தோங்க. 1940களில் ஜெர்மனி வந்து மின்னல் வேக போர் அறிவிக்கிறாங்க. அது மின்னல் வேக போர் யுத்தியை பயன்படுத்தி ஃப்ரான்ஸை கைப்பற்றுறாங்க. ஸோ ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை என்ன நடக்குதுன்னா, பிரிட்டனுடைய போர் நடக்குது. அந்த போரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராயல் ஏர்ஃபோர்ஸும் ஜெர்மனியுடைய லூஃப்ட்வேஃபே விமானப்படையும் எதிர்த்து போராடுது. ஸோ பாருங்கள், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து பெருசாக வந்து மறக்காது. ஸோ பிரிட்டனை சேர்ந்த ராயல் ஏர்ஃபோர்ஸும் ஜெர்மனியை சேர்ந்த லூஃப்டாஃபே விமானம் வேஃபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நடுவில் க்ரீம் வச்சு தருவாங்க. ஐஸ்கிரீம்ஸ்லாம் இப்போ வேஃபிள்லாம் நிறைய ஒரு வேஃபிள்னு சொல்லுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனியில் தான் வந்துட்டு பெல் அடித்து அந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் வைப்பாங்க வேஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வேஃபிள் அப்படின்றது ஜெர்மனியை சார்ந்தது. பிரிட்டன் வந்துட்டு பேட்டில் பிரிட்டன் நடக்குது. ஸோ ஜூன் 22 அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து முன்னாடியே சொன்னேன். இதை வந்து ஜஸ்ட் இன்ட்ரோவாக பாருங்கள் அப்படின்னு, எந்தெந்த நாட்டுக்கு வந்து போர் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதோடைய ரீசன் என்ன யூஸ் பண்ணாங்க யுத்தி அப்படின்றத இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஜூன் 22 1941 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சோவியத் யூனியன் கிட்ட படையெடுப்பார் ஹிட்லர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து எப்படி வந்து படையெடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆப்ரேஷன் பார்பரோசோ அப்படின்ற ஒரு பேரில் சோவியத் யூனியன் மீது திடீர் தாக்குதல் நடத்துகிறாரு. ஆல்ரெடி பாருங்கள், ஜெர்மனி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதாவது ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பேட்டில் ஆஃப் பிரிட்டன் அப்படின்றதுல வந்து ஜெர்மனி கிட்ட லூஃப்டார் விமானம், அதாவது லூட்வேஃபே அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க கிட்ட ராயல் ஏர்ஃபேர் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, இவர் மின்னல் வேக போர் அப்படின்றத 1940களில் ஃப்ரான்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி வின் பண்ணிடுறார். இந்த இடத்துல ஆப்ரேஷன் பார்பசோ அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்து இவர் வந்து அந்த யுத்தியை பயன்படுத்தி திடீர் தாக்குதல் ஏற்படுறார். யார் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோவியத் ரஷ்யா மீது. சரி, ஓகே. அப்போ ஜப்பான் வந்து அமெரிக்காவில் பேர்ல் ஹார்பரில் வந்து இது பண்ணாங்க. அதனால தான் அமெரிக்கா உள்ளே வந்து இறங்குச்சு அப்படின்னு படித்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதோடைய நேம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாலின் கிரிட் போர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 42லேருந்து 43களில் நடக்கும். சோவியத் படைகளுக்கும் ஜெர்மனி படைகளுக்கும் நடக்கும். அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து கடும் தோல்வி வந்து எடுப்பார்கள். இது வந்து கிழக்கு பகுதியில் வந்து ஜெர்மனியோட முன்னேற்றத்தை தடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ தோத்துட்டாங்க. அப்போ கிழக்கு சைட் போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பவர் கம்மியாகும். ஸோ D-Day அப்படின்னு என்ன சொன்னால், நார்மண்டி தரையிறக்கம் அப்படின்றது தான் D-Day. ஓகே, தரை இறக்கம். டி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மண்டி தரையிறக்கம். என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6லேருந்து 1944களில் நேச நாடுகள் ஜெர்மனி ஆக்கிரமித்த பிரான்சின் நார்மண்டி. இந்த நார்மண்டி எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டால் பிரான்ஸில் இருக்குது. ஜெர்மனி ஆக்கிரமிக்கிறாங்க. அது பேர் தான் வந்து
என்ன சொல்லுவாங்க? டி-டேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கடற்கரையில் பெரும் தாக்குதலை நிறுத்தின. இது மேற்கு ஐரோப்பாவில் 2வது போர் முனையை திறந்தது. ஸோ போருடைய முடிவு பார்க்கலாம். ஓகே. ஜெர்மனி சரணடைறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி வந்து மே 7, 1945ல சரணடைறாங்க. ஸோ ஏப்ரல்லே பார்த்தோம் நம்ம வந்து ஏப்ரல் வந்துட்டு 30ல ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ 30கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. மே 7கள்ல ஜெர்மனி வந்து சரணடைஞ்சிருது. ஆகஸ்ட் 6, 9கள்ல 1945கள்ல அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது வந்து நாகசாகி, ஹிரோஷிமால வந்து குண்டு வீசப்படுது. ஸோ அவங்களும் சரணடைஞ்சிடுறாங்க. செப்டம்பர் 2, 1945ல ஜப்பான் சரணடைஞ்சோனே இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. ஓகேங்களா? ஸோ பனிப்போர். பனிப்போர் ஆக்சுவலா இந்த டாபிக் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்திருக்கும் ஸ்டார்ட்டிங்லேருந்து. ஸோ இந்த பனிப்போரோட டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். டிஎன் டெட் சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ், எக்கனாமிக்கும் சரி, சைல்டு பெடகாலஜி பேப்பர் டிஎன் டெட் 1 and 2 ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நம்ம அகாடமியில் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போடுவாங்க. உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து கம்மிங் சாட்டர்டே அல்லது சண்டேல வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஎன் டெட்டுக்கு நமக்கு வந்து 15th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். எப்போ? செப்டம்பர் 15th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அக்டோபர் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், 31st வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா சோசியல் சயின்ஸ்க்கும் சரி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, சைல்டு அண்ட் பெடகாலஜி பேப்பர் 1 and 2 நடத்தும். நம்ம தமிழ், இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாமே டீச் பண்ணுவோம். ஓகேங்களா? பயாலஜி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஸ்டாஃப் வந்து ஓகேவான்னு கேட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ அஸ்பிரன்ஸ். டிஎன் டெட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம கோல்டு வாரும். இப்போ படித்த 2ஆம் உலக போர், ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்பில் வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி அண்ட் ஜெர்மனி, இதை பற்றிலாம் நம்ம நாளைக்கு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ அஸ்பிரன்ஸ்.